கொலாப்ஸ் த டைம்லைன். நம்ம நான் எழுதின புக்கோட மினி சீரீஸை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு முக்கியமான டாபிக். நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடையும் நீங்க கேட்டுருங்க. 1 ஹவர் ஆர் 1 வீக் போத் ஆர் ட்ரூ. நம்ம ஒரு வேலையை செய்யறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னாலும் உண்மைதான். இல்ல 1 வாரம் ஆகும்னாலும் உண்மைதான். அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு வேலை உங்களுக்கு கொடுக்கப்படுது. நீங்க அதுக்கு ஒரு 1 வீக்ன்னு ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்குவோம். ஆனா அதுக்கு ஆக்சுவலா தேவைப்படுற ஃபோக்கஸ்டு டைம் மேபி 1 ஹவர் கூட இருக்கலாம். நம்ம அந்த 1 வீக்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு, நம்ம அந்த டைம பேஸ் பண்ணி, நம்மளோட வேலைக்கான நேரத்த ரொம்ப இழுத்துருவோம். உதாரணத்துக்கு வேற வேலைகள பண்ணிட்டு, அத அப்படியே கிடப்புல போட்டுட்டு, கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமேல் பார்த்துக்கலாம், அப்புறமேல் பார்த்துக்கலாம்ன்னு, அப்புறம் கடைசி நேரத்துல ரஷ் அப்ல அத பண்ற மாதிரியான சூழ்நிலை நெறைய பேர்த்துக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனா, நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம மட்டும் அதுக்கு ஒதுக்கி, உதாரணத்துக்கு 1 மணி நேரத்துல நான் அந்த வேலைய பண்ணி முடிக்கணும்னு நெனச்சு, அத நம்ம பண்ண ஆரம்பிச்சாலும், அத முடிக்க முடியுங்கிறது தான் உண்ம. இதுக்கு பேர் தான் பார்க்கின்சன்ஸ் லா. ஸோ, இந்த உதாரணத்த நம்மளோட டைம்ல எப்படி உபயோகப்படுத்துறது? நம்ம எப்படி அத நம்மளோட வெல்த் கிரியேஷனுக்கு உபயோகப்படுத்துறது? நெறைய பேர் சொல்ற மாதிரி, நம்ம லைஃப்ல செட்டில் ஆக, இல்ல நம்மளோட ட்ரீம் லைஃப்ப வாழ, இல்ல நம்ம நெனச்சதெல்லாம் செய்ய, ஒரு வீடு கட்ட, இல்ல 1,00,00,000 சம்பாரிக்கிறதுனா கூட 20 டூ 30 வருஷம் ஆகுமா? அப்ப கூட அது பாசிபிளா அப்படிங்கிறது நெறைய பேர்த்துக்கு கேள்வியா இருக்குது. ஆனா உண்மைய சொல்லப்போனா, நம்ம அத எப்படி திங்க் பண்றோங்கிறத பொறுத்து அது பாசிபிள் தான். நம்ம 1 வருஷத்துல வேணும்னாலும் அத அடைய முடியும். இல்ல 20 வருஷம் ஆகும்னு நம்ம நம்புனாலும் அதுவும் உண்மதான். இத ஒரு கதையிலிருந்து நம்ம பார்ப்போம். உண்மையாலுமே நமக்கு ஏன் ஒரு மைண்ட் ஷிஃப்ட் தேவைப்படுது? நம்மளோட ஐடென்டிட்டிய நம்ம ஏன் சேஞ்ச் பண்ணிக்கணுங்கிற இம்பார்ட்டன்ட்டான ஸ்டோரி. காலேஜ்லேருந்து அப்பதான் படிச்சு முடிச்சு வெளிவந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவைங்க படிச்சது பிஏ இங்கிலீஷ்ன்னு வச்சுக்குவோம். ஸோ ஒருத்தர் என்ன திங்க் பண்ணாருன்னா, நான் படிச்சு முடிச்சாச்சு. நல்ல ஒரு ஹை பேயிங் ஜாப்‌க்கு போயிட்டு, ஒரு மாசம் 1,00,000 சம்பாதிக்கணும்னு நெனைக்கிறாரு. அதே மாதிரி அவரும் ஒரு நல்ல ஒரு வேலையில பிளேஸ்மென்ட் ஆகுறாரு. ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு எம்எல்ஏ, மினிஸ்டர் லெவலுக்கு இல்ல ஒரு சிஇஓ லெவலுக்கு இருக்கக்கூடிய பெர்சனுக்கு இங்கிலீஷ் டியூட்டரா ஜாயின் பண்றாரு. ஒரு பிரைவேட் கிளாஸ் மாதிரி 1 டூ 1 அவருக்கு மந்த்லி 1,00,000 சேலரி கிடைக்குது. இன்னொரு பெர்சன் என்ன நினைக்கிறாருன்னா, அவரும் அதே பேக்கிரவுண்ட்ல, அதே காலேஜ்ல, அதே டிகிரி முடிச்சு, அதே டைம்ல வெளிவந்த அதே நபர். அத நீங்க நோட் பண்ணிக்கணும். அவரு என்ன நினைக்கிறாருன்னா, நான் 1,00,00,000 இந்த வருஷத்துல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா, முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட் மாதிரி நம்மளும் அதே வேலைய செஞ்சா, எப்போ அத அடைய முடியும்னு யோசிக்கும்போது, ஒரு மாசத்துக்கு 1,00,000 ஒரு வருஷத்துல நம்ம 12,00,000 தான் சம்பாதிக்க முடியும். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது அந்த 1,00,00,000 சம்பாதிக்க. இதுல நமக்கு செலவுகளும் இருக்கு. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். மேபி நம்மளோட இன்கிரிமென்ட் இதெல்லாம் 10 வருஷத்துல கிடைக்கிறத பேஸ் பண்ணி நம்ம அத மைனஸ் பண்ணிக்கலாம். ஆனா, குறைஞ்சபட்சம் இந்த வேலையில இருக்கிற பட்சத்துல நமக்கு 1,00,00,000 அடைய இருக்கிற சிச்சுவேஷன பொறுத்து நமக்கு 10 வருஷம் ஆகும். ஓகே. 2வது நபர் என்ன திங்க் பண்ணாருன்னா, நம்ம எப்படி அந்த 1,00,00,000 சம்பாரிக்கிறது? இந்த வழியில முடியாட்டி வேற என்ன வழிகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேஸ் கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஃபர்ஸ்ட் திங்க் பண்ண வேண்டியது நம்ம என்ன அடைய போறோமோ அத. அதுக்கப்புறம் அவரோட பேஸ் கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிச்சதுனால, அவர் 1,00,00,000 சம்பாதிக்க என்னென்ன செய்யணுங்கிற ஒரு பேக் ரிசர்ச் பண்ணும்போது, நம்ம ஒரு கோர்ஸ கிரியேட் பண்ணுவோம். இங்கிலீஷ சொல்லி தர்ற மாதிரி. அது எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா, நவ் டேஸ் நெறைய பேர் இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நெறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஆனா, அது முடியாம போயிருது. நெறைய பேர்னால அத அக்சஸ் பண்ண முடியல. இவரு திங்க் பண்ற அந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜினால ஒரு டைம் அந்த எஃபோர்ட்ட போட்டு கம்ப்ளீட்டா ஒரு பேசிக் டூ அட்வான்ஸ் லெவல் ஒரு இங்கிலீஷ் டியூட்டர் கோர்ஸ கிரியேட் பண்றாரு. அத ஆன்லைன்ல மார்க்கெட் பண்றாரு. ஆன்லைன்ல செல் பண்றாரு. அத நெறைய பேர்த்த ரீச் பண்ணுது. அவரு 1,00,00,000 ஒரு வருஷத்திலேயே சம்பாரிச்சாரு. ஒரு கோர்ஸோட வேல்யூ ₹1000ன்னு வச்சுக்குவோம். ஆக்சுவலா இங்கிலீஷ்க்கு இருக்கிற மார்க்கெட் டிமாண்ட பொறுத்தவரைக்கும், அவரு ஒரு மாசத்துக்கு 833 கோர்ஸஸ் அதாவது 833 பேர்த்துக்கு மட்டும் 1 மாசத்துல வித்தா போதும். ரூ. 1000 கோர்ஸ அவருனால 1 வருஷத்துல 1,00,00,000 அடைஞ்சிட முடியும்.
ஸோ இந்த 2 கதையிலிருந்தும் நம்ம கத்துக்கிறது 2மே பாசிபிள் தான். நம்ம எந்த மைண்ட் செட்ல இருந்து அத பார்க்குறோங்கிறத பொறுத்தது. நம்ம சரவுண்டிங்ல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு, இந்த மாரி ஒரு விஷயத்த நீங்க செய்ய போறீங்க. 1,00,00,000 நான் இந்த வருஷத்துல சம்பாரிக்க போறேன்னு சொன்னா, அது எப்படி பாசிபிள்? அத அடைய பல வருஷங்கள் ஆகும். இல்ல அது சாத்தியமில்லைங்கிற ஒரு சூழ்நிலைய தான் நம்மகிட்ட சொல்ல முயற்சி செய்வாங்க. ஏன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவைங்க செஞ்சதில்ல. இந்த ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் தான் நமக்கு தேவைப்படுது. இந்த எபிசோட நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா உங்களோட மனநிலைய இது மாத்திருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். இந்த மாரி பிராக்டிகல் தியரீஸ நம்மளோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி, நம்ம எப்படி வெற்றி அடையணுங்கிற என்னோட லைஃப் லெசன்ஸ் நான் இத எப்படி ட்ரை பண்றேங்கிறத பொறுத்து உங்களுக்கு நான் அத ஷேர் பண்றேன். நீங்களும் என்னுடன் சேர்ந்து பயணிக்க தொடர்ந்து ஆஸ்க் மரிஸ் மீரா பேஜ ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.